டு ஃபேஸ் மாஸ்டர் கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து சசிகலா வந்து பக்கபலமாக இன்னுமே இருக்காங்க தான் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி இணைக்காததுக்கு முக்கியமான காரணம் டெல்லி பார்த்தீங்கன்னா நெருக்கடி கொடுத்துருவாங்கன்ற ஒரு பயம். அதே மாதிரி வந்து சசிகலா பார்த்தீங்கன்னா சிறையிலேருந்து வரும்போது ஒரு 50 கார் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அனுப்பிச்சு வச்சிருக்கதா வந்து ஒரு தகவல் வெளியாக இருக்குது. பட் எந்தளவு உண்மை தெரியல. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா சசிகலாவோட இணைஞ்சிட்டாருன்னா கண்டிப்பாக வேலுமணி பார்த்தீங்கன்னா வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருவார். அந்த நாற்காலிக்கு பார்த்தீங்கன்னா வேலுமணியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மும்முரமாக செயல்பட்டு வர்றாரு. எப்படி இருந்தாலும் ஓபிஎஸ்க்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைச்சாலுமே இங்கே பொருளாளர் பதவி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தான் தர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதிமுகவில் யார் வேணால் வரட்டும், பொருளாளர் பதவி ஓபிஎஸ் கையில் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா ஒரு நம்பி ஒருத்தவங்ககிட்ட ஒப்படைச்சாங்கன்னா நம்மளுக்கு தெரியும், ஒன்று வந்து ஓபிஎஸ்ஸு, ஸோ இன்னொரு நம்பர் நம்ம வந்து டிடி தினகரன் கூட பொருளாளர் பதவியில் இருந்திருக்காரு. இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் இவங்க மூத்த நிர்வாகிகளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிருப்தியில் இருக்கதா சொல்கிறாங்க. ஏன்னா வந்து படிப்படியாக பார்த்தீங்கன்னா மூத்த நிர்வாகிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரம் கட்டிகிட்டே வராங்க. என்ற ஒரு முக்கியமான பிரச்சனை இப்போ அதிமுகவில் போயிட்டுருக்கு. செங்கோட்டையனை ஓரம் கட்டுறது, எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஒரு செயலில் செல்றால இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனே விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கான அதிகப்படியான சாத்தியக்கூறுகள் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்